சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், 2 வெங்காயம் எடுத்தால் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை இலை. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சின்ன சீரகம், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. குழம்பு பண்ணுறதுக்கு 5 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி குழம்பு தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டோ முந்திரி பேஸ்ட்டோ எதுவுமே போட போகிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் 3/4 பங்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். மீதை அடுத்து தாளிப்பு போடுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி சட்னிக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி எந்த அளவுக்கு வதக்குவோமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக இதை வதக்கி எடுத்துடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. திப்பியாலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாய் தான் வச்சுருக்கிறேன். அதில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சின்ன சீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது கருவேப்பிலை இலையை சேர்த்துடலாம். நம்ம மீதி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் இதில் கலந்துடலாம். கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, இப்போ மசாலா கரிஞ்சிடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. யாருக்குனே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இருந்தாலும் லைட்டாக கலந்துட்டோன்னா இன்னும் நல்லாவே போயிடும். இப்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். நல்லா மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஓரத்துலலாம். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். முட்டையை இந்த மாதிரி சைடில் லைட்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க.
இதே மாதிரி எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கரம் மசாலா உள்ளே சேர்க்காமல் வச்சுருந்தோம், அந்த கரம் மசாலாவையும் உள்ளே சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லி இலை இருந்தால் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான நம்ம முட்டை குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.